ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈரானை வந்து கட்டில் எடுக்கணும், அதாவது அவங்க கட்டுப்பாட்டில் வரணும் அப்படின்னு எதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்க வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெனிசுலாவை பிடிச்சிட்டாங்க, அடுத்து ஈரான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி கிரீன்லாந்தையுமே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே மொத்தமாவே எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மொத்தமா வந்து ஒரு ஃபுட் வந்து ஒரு 3 இடத்துல, ஒரு 2 இடத்துல தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற அந்த அதாவது ஒரு மெயினான ஃபுட் அங்க தான் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது, அது கிடைக்கிற இடத்த நான் வந்து புடிச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை யாருமே இருக்க மாட்டாங்க. அது சம்மந்தமா நெறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஈரான பிடிக்கிற காரணம் வந்து, அதாவது வெனிசுலாவ பிடிக்கிற காரணம் வந்து ஆயில் தான் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து நெனச்சுட்டு இருப்போம். பொதுவாவே நம்ம வந்து எதுக்காக பிடிக்கிறாங்க, எதுக்காக உள்ள போறாங்க அப்படிங்கும்போது, ஆயில வந்து கையில எடுக்கிறக்காக தான் அமெரிக்கா அப்படின்னு நெனச்சிருப்போம். ஆனா, அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதாவது ஏன் ஈரான பிடிக்கிறாங்க, ஏன் வெனிசுலாவ பிடிக்கிறாங்க, ஏன் கிரீன்லாந்த கேட்கறாங்க அப்படிங்கிற காரணம் எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எதுக்காக இவங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க? அதாவது அமெரிக்கா வந்து ஏன் இதுல முன்னாடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளா நடந்த பிரச்சனைனால வந்து அதாவது இப்போ கொஞ்சம் போன வருஷம் நடந்த போர்னாலயோ, அதனால தான் இல்ல உள்ள வர்றது அப்படிங்கிறது இல்ல. அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த ஆயில் மட்டும் இல்லாம, நெறைய ஃபெசிலிட்டீஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நெறைய இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஈரான் இப்ப வந்து இவங்க உள்ள போயிட்டு, வெனிசுலால இருக்கிற மாரி இவங்களுடைய அரசாங்கத்த அவங்க வந்து நிர்ணயிச்சாங்கன்னா, இப்ப வெனிசுலால என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆயில் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து அமெரிக்கா போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம, இங்க ஈரான புடிக்கிறதுக்காக இப்ப ஈரான வந்து அங்க புடிச்சுட்டாங்க. இப்ப அமெரிக்கா வந்து அங்க வந்துருச்சு அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கையில எடுக்கிறது ஆயில் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வெனிசுலால என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆயில்லாம் ஒண்ணும் இது பண்ண வேணாம். உங்களுடைய பணம் வந்து போட வேணாம். நான் வந்து பணம் குடுக்குறேன். நாங்க இந்த மாரி வந்து ஆயிலுக்கு நாங்க வந்து இது பண்றோம். அதாவது நாங்க பணம் குடுக்குறோம். நீங்க அத மட்டும் எடுத்து குடுத்தீங்கன்னா வந்து போதும் அப்படிங்கிற மாரி சொல்லி, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி ஈரான்லயுமே போக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி போயிருச்சுன்னா, ஈரானுடைய அந்த மலிவு விலையில கிடைக்கக்கூடிய ஆயில் எல்லாமே வந்து அதாவது நெறைய இடங்களுக்கு வந்து இப்ப மலிவு விலையில வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஆயில். இப்போ நெறைய நாடுகளுக்கு வந்து இப்ப நம்ம நாடுகளா இருக்கட்டும், நம்ம ரஷ்யால வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஈரான்ல தான் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாரி நெறைய நாடுகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. மலிவு விலையில கிடைக்கக்கூடிய ஆயில் வந்து வெனிசுலாலயும், ஈரான்லயும் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மாரி கிடைக்கக்கூடிய ஆயில் எல்லாமே வந்து இப்ப அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல போயிரும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2வது எல்லாருமே நம்ம பொதுவா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலுக்காக தான் அமெரிக்கா பண்றாங்க அப்படிங்கிறதுனால, இத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஒரு வழி அப்படின்னே வந்து சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கப்பல்லேருந்து இப்போ அமெரிக்காலேருந்து ஒரு கப்பல் இந்த மாரி போகுதுன்னா, ஒரு இடத்த சுத்தி தான் போகணும். நடுவுல ஒரு கேப் இருக்கு அப்படின்னா, அந்த கேப்ல வந்து போனோம்னா ஈஸியா நம்ம இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டுக்கு போயிரலாம். ஆனா அப்படி போக முடியாம சுத்தி போறதுனால தான் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால நெறைய செலவுகள் ஆகும். அத கம்மி பண்றதுக்காக தான் இந்த மாரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெறைய இடங்கள், இந்த மாரி இருக்கக்கூடிய நெறைய இடங்கள் வந்து நம்ம பூமியில வந்து அதிகமாவே இருக்கு. இந்த இடம் வந்து இப்ப யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அத வந்து இப்போ அமெரிக்கா உள்ள வந்துட்டாங்கன்னா, அதையுமே அவங்களோட கையில எடுத்துப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுல வந்து அதிகமா பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அத கையில எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா ஒரு கிரீன்லாந்துக்கு சப்போர்ட் பண்ற நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து நான் டாரிஃப் விதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளுக்கு டாரிஃப் விதிப்பேன் அப்படின்னு மாரி வந்து சொல்றாரு. அதாவது அவங்க நாட்ட வந்து யாரும் தொந்தரவு பண்ணல. இந்த மாரி அவங்களுக்கு தடையா அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு தடையா இருக்கக்கூடிய எந்த நாடா இருந்தாலும், அதுக்கு நான் டாரிஃப் போடுவேன். அவருடைய பேச்ச கேட்காத எந்த நாடா இருந்தாலும் டாரிஃப் போடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாருல்ல. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய அவர எதிரியா பார்க்கக்கூடிய ரஷ்யாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சைனாவா இருக்கட்டும், ஏன் இப்ப நம்ம இந்தியாவுமே அப்படிதான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாரி அவருக்கு வந்து அவர் பேச்ச கேட்காத நாடுகள் அப்படின்னு இருக்கக்கூடிய எந்த நாடுகளுடைய டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அத வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதையில வந்து விடமாட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வேற ஏதோ ஒரு நாட்டிலருந்து இப்போ கனடா ஷிப்போ இல்ல வேற ஏதோ அவருடைய நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இப்ப அந்த வழியா போகணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா, ஓகே நீ வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாரி. அதாவது ஈரான கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்கன்னா, இந்த மாரி வந்து நீங்கலாம் போய்க்கலாம். இப்போ ரஷ்யாவுடைய கப்பலோ, இல்ல வேற ஏதோ ஒரு துறைமுகமோ, ட்ரேடோ ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா, இங்க இருந்து நீங்க வர முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. இதனால சைனாவோடதும், அதுக்கப்புறம் ரஷ்யாவோடது, அதுக்கப்புறம் நம்மளோடதா இருக்கட்டும், முக்கியமா பெரிய நாடுகளா இருக்கட்டும், அவங்களுடைய ட்ரேட் எல்லாமே கண்டிப்பா பாதிக்கப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு அதிக அளவுல ட்ரோன் சப்ளை யார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உக்ரைன், ரஷ்யா போர் மட்டும் இல்லாம, ரஷ்யாவுடைய மத்த போர்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து உதவிக்கு ஒரு ட்ரோன்ஸ் வந்து அனுப்புறது. அதாவது ஷாஹித் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு,
ஈரான்ல வந்து ஒரு ட்ரோன் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து சப்ளை பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல கூட அதிகமா அதுக்கு சப்போர்ட் பண்றது ட்ரோனுடைய சப்போர்ட் வந்து அதிக அளவுல ஈரான்ல இருந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரோன் எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு போறதை வந்து தடை பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டா உக்ரைனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அது வந்து ஒன்னொன்னா கம்மியாகும்போது இப்போ இது போறனால ஆயில் விலை கம்மியாகும். இன்னொன்று வந்து ட்ரோன்ஸோட சப்ளை நிறுத்தப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறுத்தப்படும் போது ரஷ்யாவுடைய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே ஒன்னொன்னா மைனஸ் ஆகும். உக்ரைனுக்கு வந்து ஒவ்வொன்றா ப்ளஸ் பாயிண்டா அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால வந்து உக்ரைன் ஈஸியா அவங்களுடைய ஆக்கிரமிப்பு பணியில ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்க இடத்துல நிறைய நிறைய இடத்த வந்து இப்போ ரஷ்யா ஆக்கிரமிச்சிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி உக்ரைன் போய் உள்ள இறங்கி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது வந்து இந்த போருக்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்றா வந்து இவர் நிறைய அதாவது இவர் நார்மலா ஒரு ஆயில் மட்டும் பிடிக்கிறதுக்காக இந்த பிளான் போடல. ஆயில மட்டும் நம்ம கையில் எடுத்துடலாம் அப்படிங்கறக்காக பிளான் போடல. அதை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அரபு நாடுகள் எல்லாமே வந்து இப்போதைக்கு வேணாம், எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமா அரபு நாடுகள் அந்த ஆயிலை பத்தி சொன்னாங்கல்ல. ஸோ அதனால ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம நார்மலா பார்க்கும்போது ஆயில் வந்து ஈரான்ல போய் எடுக்கிறாங்க. இப்போ ரெண்டு ரெண்டு நாடு கண்ட்ரோல் வந்துடும். வெனிசுலாவும் கண்ட்ரோல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஈரானும் கண்ட்ரோல் வந்துருச்சு. ரெண்டு நாட்டுல இருக்கக்கூடிய மலிவான விலையில கிடைக்கக்கூடிய ஆயிலை கையில எடுத்துட்டாங்கன்னா அமெரிக்கா சொல்றதுதான் வந்து விலை. இப்போ எல்லாத்துக்கும் நார்மலா ஒரு இடத்துல இவங்க வந்து ஒரு ஆயில் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லா நாட்டிலையும் வந்து இவங்க ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா சொல்றதா விலை. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு இது நான் என்னுடைய நாடு, நான் இது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நான் சொல்றதா ரேட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா, அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு ரேட்டை வந்து சொன்னாரு அப்படின்னா அந்த ரேட் மலிவு விலையில நாங்க வந்து ஆயில் கொடுக்குறோம் அப்படின்னா அப்ப மற்ற நாடுகள் எல்லாமே வந்து டைரக்டா மலிவு விலையில கிடைக்கிற ஆயில் தான் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து மற்ற அரபு நாடுகளுடைய ஆயிலுடைய அடி வந்து கண்டிப்பா அடிக்கப்படும். ஸோ அதனாலதான் வந்து அரபு நாடுகள் அமைதியா இருங்க, இது எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லி இப்போதைக்கு ட்ரம்ப் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா இதுக்கப்புறம் அதாவது ஏன்னா இவர் இப்போ அவர் நட்புறவா இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரபு நாடுகள் கை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது அவருக்கு அந்த தேவையும் வந்து இல்லாம போயிடும். அவர் சொல்றதுதான் எல்லா நாடுகளுமே கேட்கற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் இப்போ வரை எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து ஈரானுடைய சப்போர்ட்ல நிறைய குரூப்ஸ் வந்து இருக்கு. ஹமாஸா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா நாடுகளிலுமே வந்து பறந்து விரிஞ்சிருக்காங்க. இதுக்கு அதாவது ஒரு செயினாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஈரான் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே வந்து டைரக்டா வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சிடும் ஈரானுடைய கட்டுப்பாடு இவங்க எடுத்துட்டாங்கன்னா எந்தெந்த குரூப்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த குரூப்ஸ்லாம் இன்னும் நமக்கே தெரியாம நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அமெரிக்காவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த குரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா வந்து தேடி தேடி கண்டிப்பா ஒரு வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதனால இஸ்ரேலுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதாவது அமெரிக்கா வந்து ஈரான கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுனால இஸ்ரேலுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வரை இஸ்ரேலுக்கு யாரு நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹமாஸா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்களே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இஸ்ரேல் மேல ஒரு கோவத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். காரணம் வந்து இந்த இப்ப நடந்துட்டு இருக்க அந்த பாலஸ்தீன் வார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் இஸ்ரேல் பக்கம் இருக்கும்போது இந்த குரூப்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா இனி நமக்கு ஆப்பனண்ட் யாரும் இருக்க மாட்டாங்க, இஸ்ரேலுக்கு ஆப்பனண்ட் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் ஃபுல்லா வந்து மெயினா இருக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான ஏதாவது எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அரபு நாடுகள்கிட்ட அமைதியா போனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதாவது இந்த நாடெல்லாம் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய ட்ரேட்ல வந்து அமெரிக்கா கண்டிப்பா கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நான் சொல்றதா ரேட்டு, நான் சொல்றதா வந்து டேரிஃப், நான் சொல்றதா வந்து நீங்க கேட்டாகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா கண்டிப்பா இப்போ அவங்க வந்து அரபு நாடுகளை தேவை வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க கூட அதை கூட கட் பண்ணிட்டு இஸ்ரேல் வந்து இப்போ எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்களோ, அரபுகளை வந்து எப்படி எதிரியா பார்த்துருக்காங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் திரும்ப வந்து அரபுகளையே போய் அடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது நார்மலா சின்ன சின்ன குரூப்ஸா இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் எடுத்து அவங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அதுக்கப்புறம் பெரிய குரூப்ஸ் எதுவும் இருக்காது. இதுக்கப்புறம் வந்து மற்ற அரபு நாடுகள் அவங்க தான் வந்து இருப்பாங்க. அவங்களையுமே அதை பேச்சுவார்த்தை மூலியமாவோ இல்ல இந்த மாதிரி ட்ரேடு மூலியமாவோ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுமே இருக்கு. ஒருவேளை இப்ப அமெரிக்கா வந்து உள்ள வந்துட்டாங்க, ஈரானுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். மக்கள் சில பேர் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எங்களுக்கு வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய இது வேணாம், அமெரிக்காட்டு இருந்தா நாங்க வந்து கரெக்டா இருப்போம், அதாவது அமெரிக்காவுடைய அரசு வந்து இருந்தா வந்து ஈரான்ல கரெக்டா இருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய பிரிவுகள் இருக்காங்க. அவங்களுமே வந்து இல்ல அமெரிக்கா வேணாம்,
எங்க நாடு நாங்களே வந்து தனியா எங்களுடைய இதுல இருந்து, அதாவது என்னுடைய பிரிவுல இருந்து அரசாங்கம் வேணும், என்னுடைய பிரிவுல இருந்து தலைமை வேணும் அப்படிங்கிற மாதிரியான சண்டைகள் உள்ளேயே வந்து உருவாக ஆரம்பிக்கும். நார்மலா இந்த இப்ப நம்ம சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கேஜிஎஃப் படத்துல வந்து ஒருத்தர் இல்லாம போயிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு வரக்கு நிறைய பேர் வந்து நிறைய பிரிவுகள் தனித்தனியா இருப்பாங்க. அவங்க நாங்க தான் வருவோம், நாங்க தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இடத்துக்காக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உள்நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு போர் ஆரம்பிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தடுக்கிறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அயதுல்லா காமேனி இல்ல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள எல்லாத்தையும் இப்ப அமெரிக்கா வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தலைமையில இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்ல நாடு கடத்தப்படுவாங்க, இல்ல இங்க இருந்து நீங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா அமெரிக்காவோட கண்ட்ரோல் டோட்டலா வந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குரூப்ஸை வந்து ஈஸியா வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்படியே இல்ல, அதையும் மீறி அமெரிக்காவையும் மீறி சண்டை போட்டுருக்காங்கன்னா நாங்க தான் வருவோம், எங்களுடைய தலைமை தான் வேணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து போர் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களே சண்டை போட்டு அவங்களே இருக்கிறவங்க மீதி சண்டை போட்டு யார் அடிச்சுட்டு யார் வந்து இறந்து போனதுக்கப்புறம் மீதி யார் இருக்கீங்களோ அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அமைதியா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னா ஈஸியாவே அங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு ஒரு கிளீனா வந்து ஈரானை பிடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுவுமே அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த அளவுக்கு வந்து யோசிச்சு இந்த ஈரான், இந்த மற்ற வெனிசுலா, அதுக்கப்புறம் கிரீன்லாந்து இது மேல அமெரிக்கா வந்து கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்பதான் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இவ்வளோ நிலைமை வந்து வந்துருமே, இப்போ ஈரானை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கு இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் ஆயிருமே, இதனால நம்ம நாட்டுக்குமே வந்து பிரச்சனை இருக்கு, அதாவது நம்ம நாட்டுடைய ட்ரேடுமே வந்து இதாகும். இப்பவே சும்மாவே வந்து ஆல்ரெடி அமெரிக்காவே வந்து நிறைய ட்ரேட் விஷயமா இருக்கட்டும், இல்ல டாரிஃப் விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம மேல வந்து நிறைய டாக்ஸ் போட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இங்க ஈரானை பிடிச்சிட்டாங்கன்னா நமக்குமே ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்குமே ப்ராப்ளம் இருக்கும். அவரு மெயினா அவர் நட்பு நாடுகளுக்கே நிறைய ஆப்புகள் வச்சிருக்காரு. இப்போ ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், அவங்களுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து திடீர்னு அதிர்ச்சி தர விஷயமா வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இப்போ வந்து கொஞ்ச நாளா ரஷ்யாவுடைய பேச்சை கேட்டு நம்ம இருக்கிறனால கண்டிப்பா நம்ம மேல, இந்தியா மேலேயும் சரி, அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும், சைனாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், இந்த 3 நாடுகள் மேல முக்கியமா அவர் வந்து அவருடைய எதிர்ப்பை தெரிவிப்பாரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதனால இந்த மாதிரி ஈரானை பிடிச்சிட்டாருன்னா மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இப்போ ஈரான் வந்து சரி ஓகே இதெல்லாம் நடந்தா தானே, ஆனா இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஈரான்ல கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே வந்து ஒரு சிக்கலான நடைமுறையா தான் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு வந்த நியூஸ் படி பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு ஈரான்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரையும் அங்க இருக்க கண்ட்ரோல், அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல நடந்துட்டு இருக்க ப்ரொட்டஸ்டா இருக்கட்டும், வாரா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இப்போதைக்கு நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு எது பெருசா நடக்கிறது இல்ல. யாரும் வந்து இறந்து போகிறத வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. உள்ளேயே அடிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அரசு இந்த மாதிரி தூக்கிலிட்ட, அதாவது இதுல ஈடுபடுறவங்கள, அதாவது ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபடுறவங்களை வந்து நாங்க தூக்கிலிட்டுட்டோம், இந்த மாதிரி அவங்கள வந்து கொலை பண்ணிட்டோம், அந்த மாதிரி வந்து அரசு மேல ஒரு பழிவு இருந்துச்சுல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம இப்ப அரசு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஈரான் அரசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 72 மணி நேரம் வந்து நான் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள போராட்டத்தை எல்லாம் நிறுத்திடுங்க, அதை எதுவும் யாரையும் தூண்டி விடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணாதீங்க, அப்படி பண்ற மாதிரி இருந்தா கடுமையான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நெட்வொர்க் எல்லாமே வந்து முடங்கிருச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து போட்டிருக்கனால சீக்கிரமே வந்து அங்க கட்டுக்கோப்புல வந்து அந்த கட்டுப்பாடுக்குள்ள வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய தலைமை மட்டும் நம்ம ஈரான்ல நடந்திருக்கும் இந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவா எடுப்போம் அப்படிங்கறது வந்து அந்த நாட்டுடைய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஈஸியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அமெரிக்கா கையில எடுத்துடாம ஒரு நல்ல ஒரு வழிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, ஈரான் வந்து அமெரிக்கா எடுத்தா உங்களுக்கு ஓகேவா, இல்ல ஈரான் வந்து அந்த நாட்டிலேயே இருந்து அந்த நாட்டுடைய அரசு மட்டும் மாறினா ஓகேவா அப்படிங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.